ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல தெருவே மணக்கிற அளவுக்கு, நாவல எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையான மீன் குழம்பு. இந்த மீன் குழம்ப பிகினர்ஸ் செஞ்சா கூட கண்டிப்பா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவுக்கு போறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நல்ல சுடு தண்ணியில 1/2 மணி நேரத்துக்கு முதல்ல நல்லா ஊற வச்சிருந்தேன். ஊற வச்ச புளியை இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா கசச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வடிச்சுக்கோங்க. சக்கையெல்லாம் இந்த மாதிரி நல்லா வடிச்சு நல்லா புளிஞ்சுக்கோங்க. வழக்கமா செய்யற மாதிரி மீன் குழம்பு மாதிரி இல்லாம இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சிம்பிள் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த மாதிரி சக்கையை நல்லா புளிஞ்சுக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கொரப்பா இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை நல்லா கொரப்பா அரைச்சிட்டு உங்களுக்கு குழம்பு செய்யும் போது குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்க்கறது. அப்பதான் குழம்பு நல்ல கலரா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா கலந்துட்டு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் தேவையான இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம புளிக்கரைசல் 1 கப் அளவுக்கு சேர்த்தோம். எல்லாம் சேர்த்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புனா நல்லெண்ணெயில் தான் செய்யணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். இதில் 2 பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. 10 பல் பெரிய சைஸ் பூண்டா எடுத்து நல்லா நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வெள்ளை பூண்டு வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது உப்பு சேர்த்தோம் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ அதனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். வெங்காயம் வெள்ளை பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம புளி மசாலா கலவையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும். 25-30 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். இங்கே இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாவல எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 750 கிராம் வவ்வால் மீன் வாங்கி 4-5 தடவை நல்லா கழுவிட்டு மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய துண்டுகளாக தான் வெட்டி வாங்கியிருக்கேன். மீன் துண்டுகளை இப்போ சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை சேர்த்த பிறகு லேசாக அழுத்தம் கொடுத்துங்க. கரண்டியை வச்சு இந்த மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் சாறு இறங்கி மீன் சீக்கிரம் வெந்துடும். அதே நேரத்தில் நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இது அப்படியே 2-3 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷத்துக்கு பிறகு மீன் நல்லா வெந்திருக்கு. மீன் போட்ட பிறகு அதிக நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. 2-3 நிமிஷம் சரியாக இருக்கும். அதுலேயே மீன் எல்லாமே வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப அருமையான தெருவே மணக்கிற அளவுக்கு நல்ல நாவலை எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை பிகினர்ஸ் செஞ்சால் கூட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மீன் குழம்பு வைக்கும்போது மறக்காம சாதத்தை கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கோங்க. ஏன்னா, மீன் குழம்பு காவிய சாதத்த போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நாவுல எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இதே மாரி அளவுகளோட நீங்களும் இந்த மீன் குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா இந்த ரெசிபிய உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி மீன் குழம்பு ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.